श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोथनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्ससाहोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கேத்தி ராமானுச முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 3ஆம் பதிகம் 7ஆம் பாசுரம். முன்னல் யாழ்வயில் நூல் நரம்பின் முதிர்ச்சுவையே பண்ணலார் வயிலும் பரணே பவித்திரனே கண்ணலே அமுதே கார் முகிலே என் கண்ணா நின்னாளிலேன் காணென்னை நீ குறிக்கொல்லே. எங்க ஆழ்வார் தான் அனுபவித்த அந்த எம்பெருமானின் குணங்களை இங்கே நமக்காக அருளிச் செய்துள்ளார். எல்லையற்ற காலமாக மிகவும் மேன்மையாக உள்ள ஒரு இசைக்கருவி யாழ். அந்த யாழ் என்ற இசைக்கருவியின் மூலம் பயிலப்படுவதான சங்கீத சாஸ்திரத்தின் அடிப்படையில் அந்த கருவியின் நரம்புகள் என்ற தந்திக் கம்பிகளின் வருடல்களால் எழுகின்ற இனிமையான சங்கீதம் போன்றவனே, அந்த சங்கீத ரசம் அந்த நரம்புகளை அந்த தந்திக்கம்பிகளின் வருடல்களால் முதலில் ஓசை எழுப்புவார்கள். அந்த வீணையை யாழ் வாசிக்கின்றவர்கள் அதில் வரக்கூடிய சங்கீத ரசம் போன்று உள்ளவன் எம்பெருமான் என்கின்றார். மேன்மையான நித்திய சூரிகளால் எப்பொழுதும் அனுபவிக்கப்படுகின்றன. பரமபதத்தில் நித்திய சூரிகள் நித்தியம் வாசம் பண்ணக்கூடியவர்கள். அவர்கள் செய்கின்ற வேலை என்றால் எம்பெருமானுக்கு கைங்கரியமே. அப்படி எப்பொழுதும் அவர்கள் கைங்கரியம் செய்வதன் காரணமாக அனுபவிக்கின்றார்கள். அப்படி நித்திசூரிகளால் எப்போதும் அனுபவிக்கப்படுகின்றனே. மிகவும் பரிசுத்தமானவனே, பவித்திரனே, கரும்புச்சாறு போன்று ஒவ்வொரு பருவத்திலும் இனிமையாக உள்ளனவனே, கண்ணலே அமுதே கார் முகிலே என் கண்ணா என்கின்றார். அழிந்து போனவர்களையும் உயிர்ப்பிக்கும் அமிர்தம் அதுபோன்றவனே, மழைக்கால மேகம் போன்று வடிவும் தன்மையும் கொண்டவனே, இப்படிப்பட்ட அழகுடன் நான் அனுபவிக்கும்படி நிற்கும் எனது கண்ணா, இவ்விதம் எல்லையற்ற இன்பம் அளிக்கத்தக்கவல்ல உன்னைத் தவிர நான் வேறு எவரையும் தஞ்சம் அடையவில்லை. என்னை நீ உனது திருவுள்ளத்திலே எப்பொழுதும் சிந்தித்தபடி இருக்கல் வேண்டும். தான் அடைந்த பேற்றின் ஆழம் கனம் போன்றவை மற்றும் தான் அனுபவித்த இன்பம் ஆகிய இரண்டையும் சிந்தித்தார் ஆழ்வார். உடனே தனது திருவுள்ளத்திலே இந்த இரண்டையும் அனுபவித்த நமக்கு இது நிலையாக இருக்காது என்று தோன்றுகிறதே என்ற சந்தேகம் ஏற்பட, அதனால் சர்வேஸ்வரனிடம்
என்னை நீ கைவிட்டால் இந்த உலகில் நான் இருக்கின்ற போதிலும் இல்லை என்று கூறும்படி ஆகிவிடுவேன். ஆகவே நீ என்னை கைவிடக்கூடாது என்கின்றார் ஆழ்வார். கந்தர்வ சாஸ்திரத்தில் பழமையானதும் எல்லையற்ற காலமாக உள்ளதும் நன்றாக பயிலப்படுவதும் யாழ் விஷயமாக உள்ள சாஸ்திரத்தின் அடிப்படையில் உரைத்தபடி நரம்புகளில் மீட்கப்பட்டு அதில் பிறந்ததான சிறந்த சங்கீத ரசம் போன்று இனிமையாக உள்ளவன் எம்பெருமான் என்கின்றார். இனிய ஸ்வரம் ஒருவது தொண்டையிலிருந்து உண்டாகிறது. அப்படி இருக்க யாழின் நரம்பை ஏன் கூற வேண்டும் என்றால், தொண்டையிலிருந்து ஏற்படும் சங்கீதம் காலம் மற்றும் செயல் ஆகியவற்றால் மாறுபாடு அடையும் என்பதே. நாளாக நாளாக தொண்டையிலிருந்து பிறக்கக்கூடிய சங்கீதத்தினுடைய தன்மை மாறக்கூடும். ஆனால் யாழினுடைய நரம்புகள் மீட்பதனாலே ஏற்படக்கூடிய சங்கீத ரசம் மாறாது. அதனால்தான் யாழ் நரம்பின் சங்கீத ரசம் என்று ஆழ்வார் இங்கே குறிப்பிடுகின்றார். இப்படியான இனிமை என்பது எவ்விதமான குறைவும் இல்லாமல் மிகுதியாக இருந்தால் அதனை அனுபவிப்பவர்கள் வேண்டுமல்லவோ? அப்படிப்பட்டவரை அடுத்து உரைக்கிறார். பண்ணலார் பயிலும் பரணே, ஞானத்தில் சிறந்த நித்தியசூரிகளால் அனுபவிக்கப்படுபவனே என்கின்றார். பவித்திரனே, எப்பொழுதும் இந்த பூமியில் பிறந்து சம்சாரத்திலே உழன்றபடி உள்ளவர்களும் நித்தியசூரிகள் போன்று உன்னை அனுபவித்து இன்பம் அடையலாம்படியாக அவர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை தூய்மையாக்குபவன் சர்வேஸ்வரன் என்கின்றார். கண்ணலே, எனக்கு எல்லையற்ற இன்பமாக உள்ளவனே, அமுதே, வாயும் திரையுகளும் முதலான திருவாய்மொழியிலே உரைத்தபடி நான் பிரிவாற்றாமை காரணமாக தத்தளித்த போதிலும் நான் முடிந்து போய்விடாதபடி என்னை காப்பாற்றியவனே, கார் முகிலே, மேகம் போன்ற நிறமும் குணமும் கொண்டவனே, என் கண்ணா, உன்னை பிரிந்து ஒரு நொடிப்பொழுதும் நான் உயிர் தரிக்க மாட்டேன். உன்னையல்லாமல் வேறு எவரையும் என்னை காப்பவராக எண்ணியதில்லை. என்னை நீ கடாட்சிக்க வேண்டும். உன் சிந்தையில் எப்பொழுதும் என்னை நீ கொள்ள வேண்டும் என்று ஆழ்வார் என்னை நீ குறிக்கொள்ளே என்று இந்த பாசுரத்திலே முடிக்கின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொளியை செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.